Hello, good morning. Very good morning, sir. எப்படி இருந்தது? Good morning, sir. Morning. Good morning, Good sir. morning, sir. Good morning, sir. Morning. எப்படி இருந்தது morning session? இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? 1 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் மக்கள் பணத்தை கட்டிட்டு இருக்காங்களா இல்லையா? 10 வட்டி 15 வட்டி 20 வட்டி தரோன்னு சொல்லி 3 மாசத்துல 4 மாசத்துல கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்களா இல்லையா? ஹலோ, யாருமே பேசவே மாட்டேன்றீங்க. இந்த மாதிரி நடக்காத ஒண்ணுதான் சார் இவ்வளவு நேரம் காட்டிட்டு இருக்காரா? இல்லைங்க சார், இந்த மாதிரி நான் நிறைய பார்த்திருக்கேங்க சார். திருப்பூர் சார் சொன்னது உண்மைதாங்க சார். திருப்பூர் கோயம்புத்தூர்ல இன்னும் இது அதிகமா இருக்கும். கண்டிப்பாங்க சார், நான் நிறைய பார்த்திருக்கேங்க சார். அதனாலதான் சார் எதையுமே நம்ப முடிய மாட்டேங்குதுங்க சார். அதுவும் 5 லட்சம் 10 லட்சம் கட்டி இன்னைக்கு திரும்பி கொண்டு வராதவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க சார். அதுக்கு கடனும் ஆகி அந்த கடனையும் கட்ட முடியாம எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க சார். அதெல்லாம் இருக்குதுங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் நீங்க 300 பிவி பண்ணுங்க. ஓகேங்க சார். அடுத்த மாசத்துல இருந்தே நீங்க பண்ணக்கூடியதுக்கு உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. முதல் மாசம் வரக்கூடிய 5000 ரூபாய் கணக்கு போட்டு காட்டினார். 2ஆவது மாசம் 25000, 3ஆவது மாசம் 84000. அதாவது நீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் 10000 ரூபாய் 10000 ரூபாய்க்கு வாங்கும் போது 300 பிவி, அதாவது நான் ஒரு இதுவா சொல்றேன், 10000 10000க்கு வாங்கும் பொழுது இவ்வளவு பணம் கிடைக்குதுன்னா அதை வாங்கலாமா வேண்டாமா? கொடுக்கிற பணத்துக்கு பொருளையும் வாங்கிக்கிறோம். நம்ம செய்யற மாதிரி நம்முடைய நண்பர்கள் 4 பேரு, அடுத்த மாதம் 2 பேரு, அடுத்த மாதம் 2 பேரை நம்ம ஸ்பான்சர் பண்ணி அவங்களும் இதே மாதிரி செய்யும் போது பணம் வரும். கட்டாயம் இந்த கால்குலேஷன் படி பணம் வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது இதை செய்யலாமா வேண்டாமா? 100% இல்லைங்க, 200% இது நடக்கும். இது சார் போட்டிருக்க கணக்கு, இது கிடைக்கும். கடந்த 13 வருஷமா நாங்க வாங்கிட்டு இருக்கோம். கடந்த 13 வருஷமா வெஸ்டேஜ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். 20 வருஷமா வெஸ்டேஜ் பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு. 21வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பல நாடுகளுக்கு இதன் மூலமா பயணம் போயிட்டு வந்திருக்கேன். நான் 17 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அப்ப இதெல்லாம் நடக்குது அப்படின்னா ஏன் இதை நம்ம செய்யல? அதாவது சார் சொன்ன ஒரு பாயிண்ட் எல்லாருமே பிடிக்கணும். நம்ம எல்லாருமே 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா போதும், 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா போதும், நம்மகிட்ட வர்றவன் 1000 ரூபாய்க்கு வாங்கினா போதும். வருமானம் எவ்வளவு வரும்? நம்ம கடையில எவ்வளவு வியாபாரம் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தானே வருமானம் வரும். அப்ப இங்க அதிகமா வியாபாரம் நடந்தா அதிகமான வருமானம் வரும். அப்ப 50 பிவி வாங்குறவன் 100 பிவி வாங்கணும். முதல்ல கன்சிஸ்டன்சி ஆஃபர் கொண்டு வந்தாங்க. அப்புறம் 300 பிவி கிளப் கொண்டு வந்தாங்க. எல்லாமே இன்னைக்கு மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப 50 பிவி வாங்குறவன் 300 பிவி வாங்கும் போது என்ன ஆகும்? அவங்களுடைய வியாபாரம் 6 மடங்கு பெருகுது இல்லையா? அப்ப இன்னைக்கு 10000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கவங்க வியாபாரம் 6 மடங்கு பெருகுனா அவங்களுடைய வருமானம் 60000 70000 வரும் இல்லையா? அப்ப 60000 வாங்கிட்டு இருக்கவங்களோட வருமானம் 3.5 லட்சம் வரும் இல்லையா? இவ்வளவுதாங்க வித்தியாசம். அப்ப இந்த வியாபாரத்தை அதிகமாக்க நமக்கு வருமானமும் அதிகமா வரும். நம்ம யாரையும் ஏமாத்தல, எங்கேயும் பொய் சொல்லல. 2ஆவது மாசம் 25000 வருதுன்னா அந்த வருமானத்துல இருந்து தான் திரும்ப 10000க்கு பொருள் வாங்க போறாரு. நீங்க ஒரு வியாபாரம் மாசம் 1 லட்சம் 2 லட்சம் வரக்கூடிய வியாபாரத்துக்கு குறைஞ்சது 15-20 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்ல 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணா கூட சில பேருக்கு லாபமே வர்றதில்லை. ஆனா இங்க எந்த இழப்பும் இல்லை. கட்டாயம் வருமானம் வரும் அப்படின்னா ஏன் இதை பண்ணக்கூடாது? இதுதான் இவங்க எல்லாரும் முன்னாடி இருக்க கேள்வி. எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? பேசுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் ஃபர்ஸ்ட் 300 பிவி வாங்கிட்டேன் சார்.
வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள் மேடம். நேற்றே சொன்னீங்க. என்னால நேற்று உங்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியல. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா இருந்தா தான் சார் மத்தவங்க சொன்னா கரெக்டா ஏத்துப்பாங்க. நிச்சயமா, அதனால நிச்சயமா. ஃபர்ஸ்ட் நான் அப்புறமா தான் எல்லாருக்கும் அதை பத்தி பேசின்னு இருக்கிறேன். நம்ம பேசினா 100 பிவிக்கே வாங்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு யோசனை பண்ணேன். நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு எல்லாரும் பேசினா கண்டிப்பா அது எல்லாருமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் பேசின்னு இருக்கிறேன். நேத்து ஒருத்தர் புது நியூ ஐடி ஒருத்தர்கிட்ட பேசினேன். அதை சொன்னதுமே ஃபர்ஸ்ட் யோசனை பண்ணாங்க. அப்புறமா அடுத்த மாசம் நம்ம இதை வச்சு வாங்கிக்கலாம்ல அப்படின்ட்டு அதை பத்தி பேசினேன். பேசுனதும் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சார். வெரி குட். நம்ம பேசுறதா பேசும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியுங்க. ம் நம்ம பேசலன்னா எப்படி எதுன்னே தெரியும். அதான் சார் நான் என்ன நினைச்சேன், பேசினா வந்தா வராங்க, வரலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒரு 1000 ரூபாய்க்கு கூட தேவைங்கிறது வாங்கிக்கிட்டோம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நம்ம பேசுறது பேசலாம் அப்படின்ட்டு பேசினேன் சார் நேத்து. நிச்சயமா மேடம். கிரேட் மேடம். நம்ம எத்தனை பேர்ட்ட பேசுறோமோ அதை பொறுத்து தான் ரிசல்ட். ஆமாங்க சார். நம்ம யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. இன்னைக்கு ஆமா யாருக்கு எவ்வளவு தேவை இருக்குன்னு தெரியாது, யாருக்குள்ள எவ்வளவு திறமை இருக்குன்னு தெரியாது. ஆமாங்க சார். நம்ம அவர் மட்டும் வந்துட்டாருன்னா சூப்பரா பண்ணிடுவாரு அப்படின்னு நினைப்போம். அவர் வந்து கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருப்பாரு. ஆமாங்க சார். நம்ம யார் வேணாம்னு சொல்றோமோ அவங்கதான் சார் செய்வாங்க. யாரு வேண்டாம்னு சொல்றது இல்ல. நம்ம யார அண்டர் எஸ்டிமேட் பண்றோமோ அவங்க சில நேரத்துல அப்படியே உயர உயர கழுகு மாதிரி பறந்த மாதிரி பறந்துட்டு இருப்பாங்க. ஆமா வேகமா வேலை செய்வாங்க. நிறைய ம் விஷயத்தை கத்துக்குவாங்க. தன்னுடைய திறமையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அழகா அவங்களே ட்ரைனிங் பண்ணுவாங்க. அவங்களே ஒன் டு ஒன் பண்ணுவாங்க. அவங்க டீம் அவங்க வழி நடத்துவாங்க. கண்டிப்பா சார். சோ அதுக்கு நம்ம எல்லார்ட்டையும் பேசணும். நம்ம பேசினாதான் அவங்களுக்கு புரியும். ஆமா சார். உண்மையிலேயே எனக்கு அன்னைக்கு சென்னைக்கு வந்து இந்த விஷயத்த கத்துக்கணும்ன்றது உண்மையிலேயே அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். இந்த விஷயத்த கத்துன்னு வந்தோம். நம்மளுக்கு நான் என்ன இன்னைக்கு நினைச்சேன், நான் என்னுடைய இது சொல்றேன்னா, இப்ப நம்ம 1000 ரூபாய்க்கு வாங்குறோம், 100 பீப் வாங்குறோம். நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் இருக்கிறோம். நம்ம ஏன் 300 பீவிக்கு வாங்கக்கூடாது? நம்ம வாங்கி அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லி அவங்கள வாங்க வச்சா அவங்க வருமானமும் மாறும், நம்மளுடைய லைஃபும் மாறும், அவங்களுடைய லைஃபும் மாறும். இதுல சாட் குரூப் கப்பல்ல நான் என்னுடைய டீம்ல ஒரு 7 பேரை கூட்டின்னு போகணும்னு ஒரு எய்ம் பண்ணியிருக்கிறேன் சார். அத முடிவு பண்ணி எழுதியே வச்சிருக்கிறேன் நோட்ல. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டீங்களா? என்னங்க சார்? பாஸ்போர்ட் வாங்கிட்டீங்களா? பாஸ்போர்ட் நான் ஃபர்ஸ்ட் பண்றேன் சார். ஃபர்ஸ்ட் நான் பண்ணிட்டு என் டீம்ல எல்லாருமே பண்ண வைக்கிறேன் சார். முதல்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்க மேடம். ஃபர்ஸ்ட் பண்றது இல்ல. முதல்ல அப்ளை பண்ணுங்க. ஆ ஆ ஏன்னா பாஸ்போர்ட்ன்றது ஒரே நான் ஒரு வாரத்திலயும் வரும், ஒரு மாசத்துலயும் வரும். டிலே ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்காக தான் உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா நீங்க உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய நேரம் எல்லாத்தையும் கொடுத்து நீங்க அச்சீவ் பண்ணிடுவீங்க. ம் ம். பாஸ்போர்ட் இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். அதனால யார் யார் ஸ்டார் குரூஸுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ முதல்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்க. சரிங்க சார், பண்ணிடுறேன் சார். இதுல யாரு ஜாயின் பண்ணாலும் பாஸ்போர்ட்டும் ம் டிரைவிங் லைசன்ஸும் உடனே இல்லாதவங்க அப்ளை பண்ணிடணும். சரிங்க சார். ஏன்னா இந்த ரெண்டுமே நிச்சயமா நடக்கும். ஃபாரின் ட்ரிப்பும் இருக்கும், ம் காரும் இருக்கும். ஏன்னா பாஸ்போர்ட் நம்ம காரும் வாங்கி நம்ம கார் ஓட்டணும். அப்ப இந்த கண்டிப்பா. ரெண்டுமே நடக்குமான்னு யோசிக்க கூடாது. ஒரு போன வாரம் நம்ம பார்த்தோம் பாப்பாத்தி மேடம். ஒரு 4 ஆமா நாள் முன்னாடி அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிய கேட்கும் போது எவ்வளவோ வலிகள், எவ்வளவோ வேதனைகள். ஆமாங்க ஆனா சார். அவங்களுடைய எண்ணம் ஒரே எண்ணம் தான். ம் ஸ்டேஜ்ல ஜெயிக்க முடியும், நம்ம ஃபாரின் ட்ரிப் போக முடியும், கார் வாங்க முடியும். எல்லாம் செஞ்சிட்டாங்களா இல்லையா? கண்டிப்பா சார் செஞ்சாங்க. அவங்க இதுல நம்ம கொஞ்சம் கூட இல்லைங்க சார். நம்ம வீட்ல இன்னைக்கு சப்போர்ட் இருக்கு. அப்ப நம்ம எப்படி ம் செய்யணும்? ம். சப்போர்ட் இல்லாத இடத்துல இருந்தே ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஜெயிச்சவங்க அது மாதிரி ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க வெஸ்டீஜ்ல. நிறைய லேடிஸ். வலிகள் இல்லாமல் எதுவுமே இல்லை. உண்மைதான் சார். இன்னைக்கு வலிகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் இருக்கு. எத்தனையோ பேரு. ஆனாலும் அந்த வெற்றின்றது வந்த பிறகு சார் சொன்ன மாதிரி கூப்பிட்டு சால்வ் போடுவாங்க. ம் இந்த மாதிரி இதயங்களை வெல்வதுன்றது ஒரு பெரிய விஷயம். இது மாதிரி நிறைய ம். உதாரணங்களை நானும் சொல்லியிருக்கிறேன். சோ இன்றைக்கு ஸ்கிரீன்ல எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடுங்கள். வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது. அவங்க வராங்க வரல. ஆமாங்க சார். நம்ம பேசினா 300 பிவி வாங்குவாங்களா? அந்த சந்தேகம் வேண்டாம். அவங்க வாங்கலன்னா இன்னொருத்தர் வாங்குவாங்க. பட் நமக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க சார். நம்ம போய் ரீச் ஆகணும். நம்ம போய் அவங்ககிட்ட போய் பேசணும். நம்ம பேசாம அவங்களுக்கு தெரியாது. என் பாக்கெட்ல எவ்வளவு இருக்குன்னு நான் சொல்லாம யாருக்கும் தெரியாது. என் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு நான் சொல்லாம யாருக்கும் தெரியாது.
அதே மாதிரி வெஸ்டீஜ்ன்ற அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு, அதை எப்படிலாம் எடுக்கணும்னு வெஸ்டீஜ்ல இருக்க நமக்கு தான் தெரியும். புதுசா உண்மைதான். வர்றவங்களுக்கு தெரியாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு ஜாயினிங் ஆஃபரோ, ஒரு கன்சிஸ்டன்சி ஆஃபரோ, ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 300 பிவி பண்ணா நமக்கு வந்து ஒரு ₹1000 பொருள் ₹750 பொருள் ஃப்ரீயா கிடைக்குது. ஒரு மினிமம் ₹250 வவுச்சர் வருது. அப்படின்ற விஷயம் புதுசா வர்றவங்களுக்கு தெரியாது. ஆமாங்க சார். தெரியப்படுத்த வேண்டியது நம்ம கடமை. முடியுமா? உண்மை. முடியுமானா முடியாது. முடியும் அப்படின்னு நம்புனா எல்லாமே முடியும். ஆமா சார். நானே எங்க சார் உள்ளங்கையில வந்தாச்சு. மொபைல் என் போன் உலகமே இருக்கு. பட் அந்த மொபைல் போனை நம்ம எப்படி பயன்படுத்துறோன்றத பொறுத்து தான் நம்முடைய வெற்றி இருக்கு. நான் அன்னைக்கு சென்னைக்கு போயிட்டு வந்து அந்த சார் குரூப் கப்பல் வீடியோவே ஸ்டேட்டஸ் வச்சிருந்தோம் சார். ம். டெய்லி ஸ்டேட்டஸ் வைங்க. டெய்லி வைங்க. உங்க ஸ்டேட்டஸ்ல எப்பவும் ஸ்டார் குரூஸ் இருந்துனே இருக்கட்டும். சரிங்க சார். கண்டிப்பா ஸ்டார் செய்யறேன் சார். குரூஸ்ல போற வரைக்கும் டெய்லி வைங்க. டெய்லி கேட்பாங்க, என்னம்மா ஒரே கப்பல தான் வச்சுனே இருக்கிறேன். அந்த கப்பல்ல தாங்க நான் போறேன். பிப்ரவரி மாசம் அந்த கப்பல்ல தான் போறேன். என் டீம்ல இருந்து 7 பேரோட போறேன். தைரியமா சொல்லுங்க, நடக்கும். கண்டிப்பா சார். கண்டிப்பா. நம்முடைய எண்ணங்களுக்கு சக்தி அதிகம். நம்முடைய எண்ணங்கள் பல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணும். உண்மையே சார். எங்கேயோ பிறந்த பொண்ணு, எங்கேயோ பிறந்த பையனும் ஒருத்தர் அட்ராக்ட் பண்றதுனால என்ன நடக்குது? அதுதான் அங்க காதலா மாறுது. ஏதோ ஒரு நாட்டுல இருந்து இன்டர்நெட்லயே இன்னைக்கு லவ் பண்றாங்க. கரெக்டா ஆமாங்க இல்லையா? சார். உண்மைதான் சார். நடக்குதுங்க. லண்டன்ல இருந்த பொண்ணு அமெரிக்கால இருந்த பையனை லவ் பண்ணாங்க. கல்யாணம் நடந்தது ஸ்ரீலங்கால. நான் போயிட்டு வந்தேன். ம். இப்ப 2 பேரும் லண்டன்ல இருக்காங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த ஈர்ப்பு, அந்த இது சரியா அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கடவுளும் கூட வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப அவ்வளவு விஷயம் நடக்கும்போது நம்ம நேர்ல போய் பேசும்போது இந்த ஒரு நல்ல ஒரு வருமானத்துக்காக இன்னைக்கு லட்ச லட்சமா ஒவ்வொருத்தரும் கட்டி 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 அது கட்டி கட்டி அதாவது கட்டுக்கட்டா கட்டி கொண்டு போய் கொடுக்குற இடத்துல நம்ம வெறும் 300 பிவி அதிகபட்சம் ₹10,000 பொருள் வாங்குறதுனால அவங்களுடைய வாழ்க்கை மாறுதுன்னா செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. கண்டிப்பா சார். எல்லாருக்குமே அந்த பண பிரச்சனை எல்லாருக்குமே உண்டுங்க சார். அதனாலதான் நான் சொல்றேன். எல்லாருக்குமே அந்த பண பிரச்சனை இருக்குது. அந்த பண பிரச்சனை பத்தி நம்ம பேசினாவே எல்லாருமே ஒரு வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு தான் எல்லாமே போய் ஓடுறாங்க. நம்ம இந்த விஷயத்த சொல்லும்போது கண்டிப்பா எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க சார். தேங்க்யூ சார். ஹலோ. ஹலோ. தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாமே சார் நடக்கும். குட் மார்னிங் சார். சொல்லுங்க சொல்லுங்க மேடம். சார் ராஜன் சாரோட பிளான் நம்ம அகைன் கேட்கும்போது இன்னும் நிறைய திருப்பி கேட்கும்போது நிறைய நமக்குள்ள வந்து லேர்ன் பண்ணிக்க முடியுது. இந்த 300 பிவின்றது உண்மையாலுமே ரொம்ப கிரேட் சார். அது இந்த பிளானை நம்ம கொண்டு போனாலே நம்ம அதுதான் இந்த 25,000 அந்த 3 மந்த்ல சொல்றாங்கல்ல, அது ஈஸியா எடுக்கலான்றது நான் நோட்ல எழுதியும் வச்சிருக்கேன் சார். அதுபடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 300 பிவி நம்ம இப்போ ஒருத்தர் பண்றதுக்கும் யோசிக்கிறோம் இல்லையா? நானும் வந்து அப்படிதான் யோசிச்சேன் ஃபர்ஸ்ட் எல்லாம். அப்புறம் வந்து இந்த V20 ஆஃபர் நம்ம போட்டதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண அந்த 300 பிவி இன்ன வரைக்கும் நான் போட்டுட்டு தான் சார் இருக்கேன். அது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு சார். வெரி குட் சூப்பர். அவ்வளவுதான். இதைத்தான் சொன்னேன். முதல்ல 30 பிவி 40 பிவி வாங்கினா பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் 100 பிவி கன்சிஸ்டன்சி, அதுக்குள்ள எல்லாரையும் கொண்டு வர்றதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்தது. நிறைய லீடர்ஸ் பேசினாங்க. அந்த கன்சிஸ்டன்சி அப்புறம் பழக்கம் ஆயிடுச்சு. இப்ப 300 பிவி பழக்கம் ஆயிடுச்சு. அப்ப Yes, இன்னைக்கு sir. நமக்கு பழக்கமானது நம்ம டீம்ல எல்லாருக்கும் பழக்கமானால் எல்லாருடைய வருமானமும் அதிகமாகும். கண்டிப்பா சார். அதை பழக்கப்படுத்தணும். அதுதான் பிளான் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் சார். நிறைய பேசிட்டு பேருடைய தான் பயமே நம்ம விழுந்துருவோமோ அப்படின்ட்டு தான் ஓடாம இருக்கிறாங்க. ஆனா விழுந்தா எழுப்பி ஓட முடியுமா? முடியாதா? ஒருத்தர் நோ சொன்னா என்ன? 10 பேர் நோ சொன்னா என்ன? 100 பேர் நோ சொன்னா என்ன? நமக்காக 1000 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கை இருந்தால் நம்ம சொல்றதுக்கு தயங்க மாட்டோம். ஆனா நிறைய பேருடைய தயக்கம் அது இல்ல. ஐயோ எங்க நம்ம நோ சொல்லிடுவாங்களோ? நோ சொன்னா என்னங்க? உங்களுக்கு உடம்புல 2 கிலோ வெயிட் கம்மியாயிடுமா? இல்ல வேற ஏதாவது போயிடுமா? ஒண்ணும் ஆகாது. அக்கவுண்ட்ல ₹1000 டெபிட் ஆயிடுமா? அவங்க எஸ் சொன்னா பல லட்சங்கள் கிரெடிட் ஆகும். எல்லாம் புரிஞ்சுங்க. அவங்க நோ சொன்னா அவங்களுக்கு தான் லாஸ். நமக்கு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஓகே.
மேடம், தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். வேற குட் மார்னிங் ஈஸ்வர பாண்டியன். சொல்லுங்க சார். பாப்பாத்தி மேடம் லிக்விட்ல அடி வாங்கி கூட ரத்தம் வந்து கூட வெஸ்டேஜ் நினைச்சு செய்யணும்ன்ற அந்த வெறித்தனத்தை செஞ்சு தொட்டு தானே சார் இன்னைக்கு அவர் சாதனை படைச்சிருவாரு. ஒரு லேடிஸே எவ்வளவு சாதனை பண்ணிருக்கும், நம்ம ஜென்ஸ் ஏன் சார் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணங்கள்லாம் மனசுல உருவாது சார். கண்டிப்பா அதெல்லாம் கண்டிப்பா செய்வோம் சார். அதுக்குண்டான முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியும் பண்ணிட்டே இருக்கேன் சார். கண்டிப்பா வளர்ச்சி ஒன்று கண்டிப்பா இருக்கு சார். அது வர வரைக்கும் காத்துனுங்க சார். இறைவன் கண்டிப்பா தருவார் சார். ரொம்ப நன்றி ரூபன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. முடியும் என சொல்வது பெரிதல்ல, எதையும் முயன்று முடித்து காட்ட வேண்டும். அதுதான் பாப்பாத்தி மேடம் பண்ணாங்க. என்னால முடியும் முடியும்னு மட்டும் சொல்லல, அதை முடிச்சு காட்டினாங்க. கரெக்டா இல்லையா? ஹலோ பாண்டியன் சார். சார் கேக்கு சார். முடியும்னு சொல்றது இல்ல, முடிச்சு காட்டினாங்க. இன்னைக்கு நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு அற்புதமான அலாவுதீன் விளக்கு இந்த 300 PV. இதன் மூலமா நம்ம 4 பேரை ஸ்பான்சர் பண்றது. 100 PV வாங்குறவங்க வாங்கட்டும், 50 PV வாங்குறவங்க வாங்கட்டும், அதுவும் வியாபாரம் தான், அது நடக்கட்டும். யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம். இதை செய்ய சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, லட்ச லட்சமா பணத்தை கட்டது காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா இதை செய்ய முடியுமா முடியாது அவங்களால? கண்டிப்பா முடியும். காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா ஏன் நம்ம செய்யக்கூடாது? நம்ம முதல்ல கையில் எடுப்போம். இது முடியும்ன்றத நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அப்புறம் பல ஆயிரம் பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க வர்றதுக்கு. முதல்ல பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா சார். ஆமா சார். இதை யார் செய்யறது? தமிழ் மேடம் சொன்ன மாதிரி முதல்ல 300 PV வாங்குவேன், அப்புறம் என் டீம்ல வாங்க வைப்பேன். நானே வாங்காம வாங்கு வாங்கு வாங்குன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? கரெக்டா? சொல்லுங்க ராஜேந்திரன் சார். சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சொல்லுங்க சார். இந்த வெல்த் பேக் வந்து எவ்வளவு மாசம் வரைக்கும் சார் இருக்கும்? உங்க மக ஆபீஸ்ல வாங்குனீங்களா? இல்ல வெல்த் பேக் கண்டினியூ ஆகும் கேட்கிறேன். வெல்த் பேக் இந்த 300 டிவிக்கு வந்து எவ்வளவு மாசம் வரைக்கும் நீடிக்கும்? இந்த மாசம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்த மாசம் இருக்கா இல்லையான்னு அடுத்த மாசம் 2ஆம் தேதி தான் தெரியும். சரி ஓகே சார். நானும் நேற்று பேசியிருக்கேன். அதான் முதல்ல கம்பெனி கொடுத்தது 3 மாசத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகேவா? ஏன்னா ஓகே சார். ஏன்னா நல்ல பிளான் தான் சார். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு 300 PV அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 300 PV பண்ணும்போது நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸும் ஒரு 432 ரூபாய் கிடைக்குது. அடிஷனலா வந்து அந்த 4 பேரும் பண்ணும்போது 4 12 42,200 ஒரு 4,800 ரூபாய் வவுச்சர் கொடுத்துட்றாங்க. 300 PVக்கு ஒரு 750. ஸோ அது மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். நான் பேசிட்டு இருக்கிறேன். சரி, அதை எவ்வளவு நாள் வரைக்கும் மந்த் வரைக்கும் நீடிக்கிறாங்க அப்படின்றத நான் கேட்குறேன். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். மனதால் வலிமை கொள், உன்னை வீழ்த்த யாரும் இல்லை. முதல்ல இது முடியும் நம்ம மனசுல நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இது முடியும். கரெக்டா? வேற யாரும் நம்மள வந்து பேசி எதுவும் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. முடியுமா முடியுமான்னு கேட்டே இருக்காதீங்க. முடியும்னு நம்புங்க. அந்த முடிவோட பேசுங்க. யார் யார் இந்த பிளானை செய்யணும்னு முடிவு பண்றீங்களோ அவங்க எல்லாம் அதை செய்யுங்க. ஆனா மற்றவங்க செஞ்ச பிறகுதான் நான் செய்வேன்னா அவங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க. தப்பு கிடையாது. நீல் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி முதல்ல நிலவுல கால் வச்சதுனாலதான் இன்னைக்கும் சரித்திரம் பேசுது. முதல்ல சரித்திரத்துல நம்ம இடம் பிடிக்க போறோமா, இன்னொருத்தருக்கு இடம் கொடுக்க போறோமா? இன்னொருத்தருடைய சரித்திரத்தை நம்ம படிக்க போறோமா, இல்ல நம்ம சரித்திரத்தை மற்றவங்க பேச போறாங்களா? இதுதான் முக்கியம். இதைத்தான் நீங்க முடிவு பண்ணணும். சரித்திரம். நேற்று நைட் செஷன் எத்தனை பேர் வந்தீங்க?
நைட் செஷன்ல மேடம் சொல்லும்போது சொன்னாங்க, சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லேடி பென்ஸ் கார் அச்சீவர்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விஎம்சிஎம்னு நான் வரக்கூடாது? அது முடிவெடுக்கிறதால தான் அந்த வெறித்தனம் வரும். நான் தான் ஃபர்ஸ்ட் இதை பண்ணணும். ராஜன் சார் சொன்ன பிளான நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன். என் டீம்ல 4 பேரை பண்ண வைப்பேன், 10 பேரை பண்ண வைப்பேன், 100 பேரை பண்ண வைப்பேன். முடிவெடுங்க. தமிழ் மேடம் அழகா சொன்னாங்க, ஸ்டார் குரூஸ்ல 7 பேரை கூட்டு வருவேன். எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கு? ஒரு சொல்றதுக்கே ஒரு கட்ஸ் வேணுங்க. மேடம் சொன்னாங்கல்ல, ஸ்டார் குரூஸ்ல டீம் விக்டரில இருந்து 100 பேர். அந்த 100 பேர்ல உங்க டீம்ல இருந்து எத்தனை பேர்? நீங்க பாஸ்போர்ட் வாங்கிட்டீங்களா? சில்வர் முடிச்சிட்டீங்களா? பாருங்க. சில்வர் வித் எல்ஓபி 3 மாசம் வாங்கினீங்கன்னா அழகா ஸ்டார் குரூஸ்ல ஜாலியா போயிட்டு வரலாம். இதுக்கு பிறகு உள்ள 4-5 மாசமும் வாங்குங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 5 மாசமும் வாங்கினீங்கன்னா 6வது மாசம் ஸ்டார் குரூஸ்ல ஜாலியா போயிட்டு வரலாம். ஏன்னா எப்படியும் இப்போ போஸ்டர் போட்டே இருக்காங்க, கெட் ரெடின்னு. பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணுங்க, சில்வர் டைரக்டர் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டே இருக்காங்க. முதல்ல அப்ளை பண்ணணும், புக் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு அப்புறம் நம்ம மற்ற ப்ராசஸ்லாம் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நீங்க தயார் பண்ணுங்க. இது நமக்கான நேரம். இது நம்ம வியாபாரம். இது நம்ம குடும்பத்துக்காக நம்ம செய்யக்கூடிய வியாபாரம். நம்முடைய 3 தலைமுறைக்காக செய்யக்கூடிய வியாபாரம். இந்த வியாபாரத்தை எப்படி செய்யணும், எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா செய்யணும்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. கரெக்டா? மனதால் வலிமை கொள், உன்னை வீழ்த்த யாரும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், முடிவு பண்ணுங்க. சொல்லுங்க. பள்ளிவேல் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். வெங்கடேஷனுடைய இறுதி அந்தல் செலுத்தருக்கு இங்க மின்மயன் வந்திருக்காரு சார். அப்புறமே கால் பண்றேன், பேச முடியல. ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. ஜெயராம் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க சார். டீம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் சார். நீங்க கூட்டிட்டு வந்த தமிழ் மேடம் 300 பிவி வாங்கிட்டாங்க. சார் 7 பேரை கூட்டு வரேன்னு முடிவு எடுத்துட்டாங்க ஸ்டார் குரூஸ்ல. நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நாங்களும் வந்து ஆகணும். இன்னும் நான் இந்த மாசம் கோல்டு முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் சார். கோல்டு முடிச்சிட்டு ஸ்டார் குரூஸ்ல என் டீம்ல வரணும் சார். எத்தனை பேரு? 15 பேரா பிளான் பண்ணியிருக்கேன் சார், தமிழ் மேடமோட சேர்த்து. ஓகே ஃபைன். அதுக்கு ஓட்டம் ஓடின்னு இருக்கேன் சார். பிளான் பண்ணுங்க. யார் யாரு கூட ஒர்க் பண்ண போறோம்? சார் நம்ம 2 பிரசன்டேஷன் போனா அவங்க 2 பிரசன்டேஷன் தனியா போவாங்களா? அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கத்து கொடுங்க. ஏன்னா எல்லாரும் கூடயும் நம்ம ஓட முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா கத்து கொடுக்கணும். லீடர்ஸை உருவாக்கணும், பிரசன்டர்ஸை உருவாக்கணும். நிறைய பேர் பிரசன்டர்ஸை உருவாக்கினால் மட்டும்தான் பிரசன்ட் பண்றவங்க நிறைய பேர் நம்ம டீம்ல இருந்தா ஒரே நாள்ல 10 பிரசன்டேஷன் நடக்கும். நம்ம மட்டும் தான் பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா 3 பிரசன்டேஷன் தான் நடக்கும். அந்த 10 30 ஆகும். ஆனா அந்த நம்ம மட்டும் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த 3 தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். எது வேணும்? எப்படி நடக்கணும்? வெங்கடேஷ் சார் டைமண்ட் டைரக்டர் ஆயிருக்காருன்னா அவர் டீம்ல இண்டிவிஜுவலா இன்னைக்கு முருகன் சாரும் சரி, இல்ல செந்தில் சரி, மூர்த்தி எல்லாருமே தனித்தனியா போய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராவின் குமார், வினோத் குமார் எல்லாருமே தனித்தனியா போய் பிரசன்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து அவருடைய டீம் வளர்ச்சி ஆயிட்டு இருக்கு. அவர் டைமண்ட் டைரக்டர் ஆயிருக்காரு. ஏன்னா நீண்ட நாட்களாக ஒரே லெவல்ல நிறைய பேர் இருக்கிறதுக்கு காரணமே முதல்ல நம்ம கத்துக்கணும், அதை முடிவெடுக்கணும். அடுத்தது நம்ம கத்துக் கொடுக்கணும். இந்த 2 பேரும் நடக்கணும். கத்துக் கொடுக்கணும்னா நம்ம நடக்கக்கூடிய ட்ரைனிங் மீட்டிங்ல நிறைய பேரை உட்கார வைக்கணும். இன்னைக்கு கிருஷ்ணகிரியில 14ஆம் தேதி ட்ரைனிங் நடக்கணும். அந்த ட்ரைனிங் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். நிச்சயமா சொல்றேன். அந்த ட்ரைனிங்ல உட்கார்றவங்க அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய மாற்றம் அவங்களுக்குள்ள வரும். நேற்று கூட நைட் செஷன்ல அதை பத்தி மேடம் நிறைய பேசினாங்க. நாங்க டிஸ்கஸ் பண்ணதுனால நான் சொல்றேன். அந்த ட்ரைனிங் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமையும் அங்க வர்றவங்களுக்கு. அவங்க திருப்பூர்ல இருந்து வந்தாலும் திருப்பு முனையா அமையும், சென்னையில இருந்து வந்தாலும் திருப்பு முனையா தான் அமையும். பாலக்கோடு, கிருஷ்ணகிரி,
மாரண்டள்ளி, தருமபுரி இந்த பகுதியில் இருக்கவங்க, ஊத்தங்கரை, கும்மிடி, ஒசூர் இந்த பகுதியில் இருக்கவங்க அதை சரியா பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்றேன். ஏன்னா சென்னையில் உள்ளவங்களே அன்னைக்கு நிறைய பேர் அந்த ட்ரைனிங் வரல லீடர்ஸ் மீட்டிங்க்கு. ஆனா தமிழ் மேடம் வாணியம்பாடில இருந்து வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எடுத்துட்டு போய் ஸ்ட்ராங்கா பேசி செஞ்சிட்டு இருக்காங்க. யாருக்கு எப்போ எங்க ஸ்பார்க் கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது. எப்போ யாருக்குள்ள என்ன முளைக்கும், என்ன மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், விதைகள் புறப்படும், அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய ஆலமரமா வளரும் அப்படின்றதே தெரியாது. எந்த இடத்துல யாருக்கு கிடைக்கும்னு தெரியாது. சில பேருக்கு மார்னிங் செஷன்ல கிடைக்கலாம், சில பேருக்கு ராஜன் சாருடைய செவ்வாய்க்கிழமை 7 மணி இதுல கிடைக்கலாம், சில பேருக்கு அக்ரி ட்ரைனிங்ல கிடைக்கலாம், சில பேருக்கு மேடமுடைய ட்ரைனிங்ல கிடைக்கலாம், சனிக்கிழமை ஸ்பெஷல் ட்ரைனிங்ல கிடைக்கலாம், எங்க வேணாலும் கிடைக்கும். இல்ல ஏலகிரி புட் கேம்ப்ல கிடைச்சிருக்கலாம், இல்ல அடுத்தது கிருஷ்ணகிரியில நடக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம்ல கிடைக்கலாம். ஸோ நம்ம டீம்ல இருந்து எவ்வளவு பேர், ஒரு ஹாலில் 100 பேர் இருக்காங்களா, 50 பேர் என் டீம்ல இருக்கணும்னு முடிவு பண்ணுங்க. 200 பேர் இருக்காங்களா, 100 பேர் இருக்கணும்னு முடிவு பண்ணுங்க. தப்பு கிடையாது, அது பேராசை இல்லை. நம்ம அதை செஞ்சாதான், நிறைய ட்ரைனர்ஸை உருவாக்குனாதான், நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை புரிய வச்சாதான் டீம் வளரும். நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப தமிழ் மேடம் கூட அவங்க டீம்ல வந்து 10 பேர் வந்திருந்தாங்கன்னா இப்ப அந்த 10 பேரும் ரெடி ஆயிருப்பாங்க. அப்ப 11 பேர் அவங்கள சேர்த்து. என்ன மேடம் கரெக்டா? உண்மைதான் சார். இப்ப அவங்கள கூட்டிட்டு வந்ததே அவங்களே கடைசி 10 நிமிஷத்துல டக்குன்னு கிளம்பி டக்குன்னு வந்திருக்கிறாங்க. பாஸ்போர்ட் மாதிரி கிளம்பி வந்திருக்கிறாங்க. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். இங்க வந்ததுனாலதான் இந்த மாற்றம் வந்தது. ஏன்னா அப்ளை நல்ல விஷயத்தை தான் சொல்லுவாங்க, நல்ல விஷயங்களை தான். இன்னைக்கு கிருஷ்ணகிரி ட்ரைனிங் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய ட்ரைனிங்ல எல்லாரும் வாங்கன்னு நாங்க சொல்றோம்னா அங்க நல்லதுதான் நடக்கும், நல்லதுதான் கிடைக்கும். 3 தலைமுறைக்கு, நம்ம தலைமுறைக்கு 3 தலைமுறைக்கு வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக அப்ளைன்னு கூப்பிடுறாங்க. நான் நேற்று கூட முந்தா நாள் கூட ஒரு சில நண்பர்களை சொன்னேன், ஃபேமிலியோட வாங்க ஸ்டார் குரூஸுக்கு. ஸ்டார் குரூஸ் கப்பல் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. எப்படி சுவிட்சர்லாந்து ஒரு பெரிய வாய்ப்போ, லண்டன் கூட்டிட்டு போறது ஒரு பெரிய வாய்ப்போ, அது மாதிரி ஸ்டார் குரூஸ் கப்பல் சரியான நேரத்துல சரியான பிளான் நம்மகிட்ட கிடைச்சிருக்கு. இந்த பிளானை நம்ம பண்ணோம் அப்படின்னா ஸ்டார் குரூஸ் கப்பல்லையும் ஃபேமிலியோட போகலாம், லண்டனுக்கும் ஃபேமிலியோட போகலாம். ஏன்னா அதெல்லாம் நம்ம ஃபேமிலியோட போக வேண்டிய இடங்க. நான் போயிட்டு வந்ததுனால சொல்றேன், நான் 2 இடமுமே ஃபேமிலியோட போயிட்டு வந்ததுனால சொல்றேன். நம்ம வாழ்க்கையில பெருசா எந்த சந்தோஷத்தையும் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கல. அட்லீஸ்ட் வெஸ்டீஜ் மூலமா நம்ம இதை கொடுக்க முடியும் அப்படின்னா ஏன் கொடுக்க கூடாது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சரியான முடிவெடுங்க. எல்லாரும் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இந்த ட்ரைனிங்கோட தொடர்ச்சி நாளை காலைல பார்க்கலாம். ஓகே, வேற யாராவது உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கறதா கொடுக்கலாம். தேங்க்யூ சார். பாண்டியன் சார், நீங்க ஸ்டார் குரூஸ் கப்பலை பற்றி ஒண்ணுமே பேசலையே சார். ஸ்டார் குரூஸ் கப்பல்ல வரதை பற்றி ஒண்ணுமே பேசலையே. கோவா இல்ல சார், நீங்களும் சொல்லிட்டீங்களா சார்? சார் இது சார் கணவன் மனைவி 2 பேர் வரணும், அதுக்கும் எக்ஸ்ட்ரா பணம் நான் கட்ட வேண்டியது வருமா சார்? உங்களுடைய டிராவல் ஃபண்ட் இருந்தா கட்ட வேண்டியது வராது, டிராவல் ஃபண்ட் இல்லைன்னா கட்ட வேண்டியது வரும். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். டிராவல் ஃபண்ட் உங்களுக்கு எக்ஸஸா இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆமா சார், ஆமா சார், ஆமா. நீங்க கோவா போயிட்டு வந்து அதோட அமைதியா இருக்கிறீங்க. ஆமா சார், ஆமா சார். கோவா போனதுக்கு அப்புறம் மறுபடியும் எதுவும் போல சார். கோவா போனதே போதும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் மேல போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், கப்பல போய் ஆகணும் சார். சார் நீங்க ஊர்க்குருவி இல்ல சார், பருந்து. மேல பறக்கணும். உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சுங்களா? சரி சார், சரி சார். மேல பறக்க முடியும். நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டோம்னா, நமக்கு இந்த ஏதோ கோவா போயிட்டு வந்தோம், ஏற்காடு போயிட்டு வந்தோம், ஏலகிரி போயிட்டு வந்தோம், இந்த சந்தோஷம் போதுங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இல்ல சார், இல்ல சார், கண்டிப்பா போய் ஆகணும் சார். வெஸ்டீஜ்ல இருந்தால் எப்படி ஒரு சேலத்துல இருக்கிறவங்க ஏற்காடு போயிட்டு வராங்களோ, எப்படி திருப்பத்தூர்ல இருக்கிறவங்க ஏலகிரி போயிட்டு வராங்களோ, அது மாதிரி ஃபாரின் போயிட்டு வரலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கண்டிப்பா போலாம் சார். சரி, ரைட், ஓகே, ஃபைன். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ.